கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அருமையான அன்பு பரிசுத்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய மகிமையும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற அவருடைய புண்ணிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, என்னை நாளினுடைய இந்த மாலை வேளையில் சற்று நேரம் நம்ம பார்க்க போகிற இந்த பாடமானது நிச்சயமாகவே நம்முடைய இந்த விசேஷித்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில, இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு பேர் உதவியாக அங்க இருக்கத்தக்கதான சத்திய எழுத்துக்களாக அங்க நமக்கு காணப்படுகிறது. தலைப்பை நம்ம பார்க்கும்போது அன்றாட உரையாடல். அன்றாட உரையாடல் என்று சொல்லும்போது நம்ம எல்லாருமே மாம்சத்துல தான் இருக்கிறோம். இந்த மாம்சத்தில் இருந்தாலும் நம்ம மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல என்று நம்முடைய அன்பின் ஆண்டவர் அவர் திருச்சபையை குறித்து அவர் அறிக்கை செய்திருக்கிறார். இதாவே நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம உலகத்துல தான் இருப்போம், ஆனா உலகத்தாராக இருக்க மாட்டோம். எதுல அப்படின்னா சிந்தையில, சித்தத்துல, நம்முடைய சகல வகையான காரியங்கள் கிரியைகள்ல ஒரு உலகத்தாரை போல நம்ம இருக்க மாட்டோம் என்று நம்ம கவனிக்கும் போது நம்முடைய ஒவ்வொரு நாளினுடைய செயல்பாடுகள் அல்லது நடவடிக்கைகள் என்று எடுக்கும்போது அது கூட அது ஒரு உலகத்துக்குரிய ஏற்பாட்டுல அவைகள் அங்க இருக்காது என்று நம்ம கவனிக்கிறோம். ஆக்சுவலி இந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பெரிய அளவுல ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் ஒழிய உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்லாதது போல அல்லது உலக வாழ்க்கை இல்லாமல் வாழ்வது என்பது அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதற்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இருக்கணும், அல்லது அர்ப்பணிப்பின் சிந்தை பெரிய அளவுல நம்முடைய சிந்தையை அது என்னன்னா அது ஆக்கிரமிச்சிருக்கணும். நம்முடைய இருதயத்தை முற்றிலுமாக அதை ஆக்கிரமிச்சிருக்கணும். அப்பத்தான் நாம உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தின்படி வாழாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம காணப்பட முடியும். இதுல ரொம்ப முக்கியமா இதை தொடர்ந்து கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் சில வார்த்தைகள் இருக்கு. என்ன வார்த்தைகள் அப்படின்னா, என்னை பின்பற்றி ஒருவர் வர வேண்டும் என்றால் தன்னைத்தான் வெறுக்கணும். அப்போ அந்த சுயத்தை வெறுத்தல் என்கின்ற ஒரு விஷயம். அப்ப இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுயத்தை பலி செலுத்தி கொண்டு வாழ்வது. ஒருபுறம் அவர்கள் நீதியின் கொள்கைக்கு ஏற்ற பிரகாரம் அவர்கள் நிலை நிற்கணும், இன்னொரு புறம் அவர்கள் அனுதினமும் பலியின் ஜீவியம் ஏறெடுக்கணும். இந்த பலியின் ஜீவியம் சுயத்தை முற்றிலுமாக மறிக்க செய்து அவர்கள் ஏறெடுக்கக்கூடிய பலியின் ஜீவியம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த சுயத்தை நமக்குள் சாகடிக்கக்கூடிய விஷயம் அனுதினமும் என்று வரும்போது இது நம்முடைய மனம் சார்ந்த விஷயமாக இருக்கு. நம்முடைய மனம் சார்ந்த விஷயம். அப்போ நம்முடைய மனதை நாமோ தேவ சித்தத்திற்காக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கு இல்லைங்களா? இதை வேதம் பெரிதளவுல என்ன பண்ணுதுன்னா அங்கீகரிக்குது, அல்லது வேதம் பாராட்டுகிறது. தேவன் பெரிய அளவுல நம் மீது பிரியம் கொள்ளக்கூடியவராக, மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவராக அங்க இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, ரொம்ப அழகாக நீதிமொழிகள் நம்ம வசனங்கள் பார்க்கும்போது பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று வேதம் என்னன்னா நமக்கு ரொம்ப தெளிவாக என்னன்னா நமக்கு மத்தியில அது எடுத்துரைக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த மனதை அடக்குதல் என்கின்ற ஒரு விஷயம் தேவனுடைய பிள்ளைகள் அனுதினமும் செய்யணும். ஒருவேளை நாம் நம்முடைய மனதை அடக்கக்கூடிய ஏற்பாட்டுல நாம் அதை கட்டுப்படுத்த தவறுறோம், அல்லது கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி இல்லாமல் இருக்கிறோம், அல்லது நம்முடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு வைங்களேன், இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா முதலாவது பாதிப்பு வரும். யாருக்கு அப்படின்னா நமக்கே அது பாதிப்பு. இந்த அழைப்புல நாம் நம்முடைய மனதை கட்டுப்படுத்த தவறினாலோ அல்லது அதை பற்றிய எண்ணங்களோ உணர்வோ இல்லாமல் இருந்தாலோ
என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு முதலாவது பாதிப்பு. இந்த பாதிப்பு நமக்கு மட்டும் இல்ல அருமையானவர்களே, மற்றவர்களுக்கும் இது பாதிப்பை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்ப மனதை அடக்குதல் குறிக்குது சுயத்தை சாகடித்தல். அப்போ ஒருவர் மனதை அடக்குறார்னா அவருக்கும் அது நன்மை, அவருக்கு மட்டும் இல்ல மற்றவர்களுக்கும் அது என்ன, மற்றவர்களுக்கும் அது நன்மை. இது செய்யலாட்டினா அவருக்கும் பாதிப்பு, மற்றவர்களுக்கும். இந்த மற்றவர்கள் என்று வரும்போது இங்கதான் நமக்கு பெரிய ஒரு கேள்வியாக மாறுது. சரிங்களா? அப்போ இது நம்ம கவனிக்கத்தக்க விஷயம். அதனாலதான் நம் மனதை அடக்கணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஏற்பாட்டுல அவர்கள் காலம் செல்ல செல்ல அல்லது வருடங்கள் கடந்து போக போக அவர்கள் சத்தியத்தின் ஆவியில வளர வளர இதை உணரத்தக்க ஒரு வாய்ப்புல அவங்க கடந்து வர்றாங்க. தேவனுடைய ஜனங்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவர்கள் பெரும் அளவுல சத்தியத்தை முன்னிட்டு அவர்கள் உணரும் போது இப்ப அவங்களுடைய மனது மற்றும் மனம் சார்ந்த செயல்களை ஒரு எல்லைக்குள்ள அவர்கள் கட்டுப்படுத்துறாங்க. என்ன பண்றாங்க? ஒரு எல்லைக்குள்ள இந்த மாம்ச மனம், இந்த மாம்ச மனனுடைய காரியங்கள் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா மாம்சத்துல இருக்கிறோம், இல்லாமல் போகாது. ஆனால் அதற்கு ஒரு எல்லை வைத்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதை கட்டுப்படுத்திடுறாங்க. எல்லை என்று வரும்போது நம்ம எல்லையை விரிவாக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ல எல்லாம் நம்ம சிந்திக்க கூடாது. அந்த மாம்சம் மனம் அது அதன் அது விரும்பத்தக்க வகையில செயல்படாதபடிக்கு என்ன பண்ணிடுறாங்க, அதை ஒரு கட்டுக்குள்ள வைக்கக்கூடியவர்களாக அங்க மாறுறாங்க. அப்போ ஒரு மனதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும், கட்டுக்குள் வைக்க முடியும். அப்ப முடியாத ஒன்றை என்ன பண்றது இல்ல வேதம் நம்ம கிட்ட செய்யுங்க என்று சொல்லுவதில்லை. சரிங்களா? முடியவே முடியாத ஒரு காரியத்தை நீங்க முடிச்சே தீர வேண்டும் என்று தேவனும் கர்த்தரும் சொல்லுவாங்களா நமக்கு? அப்படின்னா இல்ல. அப்ப இது நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக செய்ய முடியும். அதனாலதான் இந்த வேலையை நம்ம செய்ய வேண்டும் என்றால் அர்ப்பணிப்பு பெரிசா இருந்தாலொழிய இதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்ப அர்ப்பணிப்பு பெரிதாக இருக்கும்போது எல்லாம் நமக்கு சாத்தியப்படும். எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், நம்ம சாத்தியப்படுத்த முடியும் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப மனதை என்ன பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். அப்ப மனதை ஒருவர் கட்டுப்படுத்தி வாழ்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை ஏறத்தாழ ஒரு சிறப்பான, ஒரு வளமான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில் அவர் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் அதுதான். அடையாளம் அது. உண்மையாகவே அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளாக நீங்களும் நானும் இருந்தால் நமக்கும் சரி நம்மை சார்ந்தவர்களுக்கும் சரி அது பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் அவர்கள் வாழ்ந்த காலங்கள்ல அவர்கள் யாருக்கு மத்தியிலெல்லாம் அவங்க பிரவேசிச்சாங்களோ, யாருக்கு மத்தியிலெல்லாம் அவர்கள் நட்போடு காணப்பட்டாங்களோ, யாருக்கு மத்தியிலெல்லாம் அவங்க ஐக்கியத்தோடு இருந்தாங்களோ அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ ஒரு ஆர்வம் மிகுந்த, உற்சாகம் மிகுந்த, பெரும் அளவுல எதிர்பார்ப்போடு அந்த ஐக்கியத்துக்காக இயங்கக்கூடிய நிலை இருந்துச்சா இல்லையா? கர்த்தர் ஒரு இடத்துல இருக்கிறார்னா அந்த இடத்தை விட்டு கர்த்தர் போகாத வரை யாரும் போக மாட்டாங்க. அப்படின்னா அந்த சூழலை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார், எப்படி அவர் வைத்திருந்தால் ஜனங்கள் அனைவரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள அவங்க இருந்திருப்பாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாருமே கர்த்தர் கூடவே இருக்கிறாங்க, எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவோம் என்கின்ற அளவுக்கு கூடயே இருக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய அந்த அன்றாட நாட்களின் அவருடைய செயல்கள் எப்படி இருந்திருக்கும்? இப்ப அப்போஸ்தலர்கள் எடுத்துக்கலாம், பேதுருவோ, பவுலோ, யாக்கோபோ, ஊழியத்து நிமித்தம் அவங்க கடந்து செல்லக்கூடிய காரியங்களை எடுத்துக்குவோம். அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? எப்படிப்பட்ட வரவேற்பை அது பெற்றிருக்கும்? எப்படிப்பட்ட மாபெரும் ஆழமான ஒரு நட்புறவை, ஒரு சகோதரத்துவத்தை அது கொடுத்திருக்கும்? ஏங்குவாங்க ஒவ்வொருத்தரும். அதிகால திருச்சபையினுடைய நிருபங்களை எடுத்து பாருங்க.
அப்போஸ்தலர்களுடைய வருகைக்காக அந்த ஏங்குதல் அங்க இருக்கும். கர்த்தர் அவருடைய ஊழியத்தின் காலங்கள்ல அவரோடு நெருக்கமாக காணப்பட்டவர்கள் வந்துட மாட்டாரா, நம்ம வீட்டுக்கு நம்மளோடு தங்கிட மாட்டாரா, நம்மளோட நேரம் செலவு பண்ணிட மாட்டாரா என்கின்ற அளவுக்கு அங்க இருந்திருக்கு. அப்படின்னா காரணம் அவங்களுடைய ஜீவியம். அப்ப எப்படி வாழ்ந்திருக்காங்க, தேவனுடைய சித்தத்தை அவர்கள் முன்னிறுத்தி அவங்க எப்படிப்பட்ட அருமையான ஜீவியம் அவர்கள் ஜீவித்திருந்தால் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அனைவருக்கும் ஆரோக்கியமான, பயபக்திக்குரிய, சத்தியத்தை உற்று நோக்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய, கர்த்தரை பின்பற்றத்தக்கதான ஆழமான பார்வையை கொடுக்கத்தக்கதான சூழல்கள் எல்லாமே இவங்களுடைய பிரசன்ஸ்ல அங்க இருந்துச்சு. அதுக்கு காரணம் அவர்கள் தங்களுடைய மனதை அடக்கி தேவ சித்தத்திற்காக வாழ்ந்துட்ட அந்த விதம். அதுதான். அதனாலதான் இந்த ஏற்பாடு ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தினுடைய திருச்சபைக்கும் வேதம் ரொம்ப ஆழமாக பரிந்துரைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக அங்க இருக்கு. கண்டிப்பாக நம் அனைவரும் என்ன பண்ணி ஆகணும், நம்முடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுது. கட்டுப்படுத்திடுவோம், முயற்சி செய்வோம். முடிந்த அளவுக்கு நம்முடைய மனம் முடிந்த அளவுக்கு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஆனால் கட்டுப்படுத்தவே முடியாமல் தாமாக உள்நுழையக்கூடிய ஒரு அவயம் நம்ம கிட்ட இருக்குது இந்த மாம்சத்துல. அது என்ன? நாவு. கட்டுப்படுத்தவே முடியாத, தாமாக எந்த காரியத்துக்குள்ளேயும் ரொம்ப சர்வசாதாரணமா உள்ள நுழையும். பெரும் பெரும் காரியங்களுக்குள்ள சாதாரணமாக உள்நுழைந்து அது என்ன பண்ணும், அதனுடைய வேலைகளை செய்யக்கூடியதாக அங்க இருக்கும். அப்போ விஷயம் இப்ப உங்களுக்கு சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு புது சிருஷ்டிகளாக மனதை அடக்குவது கடினம் என்று எண்ணக்கூடிய ஒரு காலம் கடந்து போய் தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தையும் அர்ப்பணிப்பினுடைய வீரியத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் உணரும் போது தன்னுடைய மனதையும் என்ன பண்ணிடுறாங்க, கட்டுப்படுத்திடுறாங்க, ஒரு எல்லைக்குள்ள வச்சிருவாங்க. இல்லாட்டினா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதிப்பு. ஆனால் கட்டுப்படுத்தவே முடியாது, அடக்கவே முடியாத ஒன்று என்றால் அது என்னதான்? நாவு. ஏன்னா இதை பத்தி ஒரு அப்போஸ்தலர், யாக்கோபு அப்போஸ்தலர் ஒரு நிருபமே எழுதியிருக்கிறார். அப்ப இந்த நாவை நாம என்ன பண்றோம்னா, நமக்கு மத்தியிலேயே நம்ம சாதாரணமாகவே நம்ம என்னன்னா நாம பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப நாம ஒரு புதிய சிருஷ்டிகள் என்கின்ற உணர்வு இந்த அழைப்புல வந்ததுல இருந்து எப்போதுமே நம்ம கிட்ட இருக்கும். வீட்டுல இருக்கும்போது நம்ம மறந்துடுறோமா? மறக்கிறது இல்லை. உலகத்துக்குள்ள போனா மறந்துடுறோமா? மறக்கிறது இல்லை. சரிங்களா? அப்படி மறந்தோன்னு வைங்களேன், இப்ப இந்த நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்துருப்போமா? அப்போ இன்னைக்கு நம்ம இந்த நேரத்துல இப்படி நம்ம கூடணும் என்பது எப்ப இருந்தே நமக்கு சிந்தையில அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய சிந்தனைகள்ல நாம் யார் என்பது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணித்துளியும் எல்லா நிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் நமக்கு தெரியுது. நாம் யார், நம்ம புதிய சிருஷ்டிகள் என்று நம்ம தெரியாமலாம் இல்லை. நம்ம ஜாக்கிரதையாக தான் நம்ம நடந்து கொள்றோம். முடிந்த அளவுக்கு என்ன பண்றோம், நம்மை ஆவிக்குரிய விஷயத்துல பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் தான் நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆனால் கவனிக்க தவறக்கூடிய ஒரு விஷயம், நம்ம தொடர்ந்து எதுல நம்ம கோட்டை விடுறோம் அப்படின்னா நம்மளுடைய நாவு. நம்மளுடைய நாக்கு அப்படின்னா நம்முடைய வாய் என்று சொல்லலாம். நம்முடைய வாய் என்று நம்ம சொல்லலாம். இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்ம விட்டுறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தெரியும். உண்மையிலே நம்ம என்ன பண்றது இல்லை. உண்மையிலே நம்மளுடைய பேச்சுக்களுக்கு ஒரு வரையறை வச்சிருக்கிறோமா? ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறோமா? நம்ம ஒரு அடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வச்சிருக்கிறோமா அப்படின்னா ஒருவேளை மேபி இங்க இருக்கலாம். அதுவும் நாம வெளிப்புறமா எப்போதுமே சில விஷயங்கள் வெளிப்புறமா காண்பிப்பது ரொம்ப எல்லாருமே காமிச்சிட முடியும். வெளிப்புறமான தாழ்மை, வெளிப்புறமான நம்ம மௌனமா இருக்கிறது, பேசாம அமைதியா இருக்கிறது, அப்புறம் வெளிப்புறமான அன்பு, இதெல்லாம் என்ன பண்ணிட முடியும், மேக்சிமம் எல்லாராலையும் காமிக்க முடியும். ஆனா எல்லாமே இருதயபூர்வமாக இருக்கணும். உள்ளான மனத்தாழ்மை, புரியுதுங்களா? உள்ளான அன்பு அப்படின்னா வெளிப்புறமானது என்ன, அது எல்லாமே வேஷம் என்பதனால தேவன் எப்போதுமே என்ன பண்றது இல்லை, வெளிப்புறமான ஒன்றை தேவன் அங்கீகரிக்கிறதே இல்லை.
அப்போ ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து வருதுன்னா அது எங்க இருந்து வரணும்? அது நம்முடைய இருதயம் உள்ள இருந்து அது வரணும். அது தாழ்மையாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய நாவடக்கமாக கூட இருக்கட்டும். அது உண்மையிலேயே இங்கே இருந்து என்ன ஆகணும்? அது வரக்கூடியதாக அங்க இருக்கணும். அப்ப அது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஒரு வகையில் அருமையானவர்களே நாம் கவனிக்கும் போது இங்க நம்ம வரும்போது சில சமயத்துல அமைதியா இருந்துருவோம். நம்ம வேணாம், நம்ம பேச வேணாம் அப்படின்ட்டு அமைதி ஆயிருவோம். ஆனா நன்கு கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உலகத்தில் அப்படித்தான் இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்ம இப்படித்தான் இருக்கிறோமா? நம்மளுடைய வேலையில் ஈடுபடும் போது சக மனிதர்கள் கிட்ட நம்முடைய நாவானது எப்படி காணப்படுகிறது? நம்முடைய நண்பர்கள் என்று வரும்போது அல்லது நம்முடைய உறவினர்கள் என்று வரும்போது நாம் நம்முடைய நாவை என்னவாக ஆரம்பத்திலிருந்து பழக்கப்படுத்தி இருக்கிறோமோ அதுதான் தொடருது. இப்ப இங்க நம்ம ஒரு நிலை காண்பிப்போம். வீட்டுக்குள்ள போன உடனே தான் நம்ம யாருன்றது தெரியும். எப்படி? வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படின்னா நம்முடைய பேச்சுக்கள் ரொம்ப சாதாரணமா இருக்கும். சரிங்களா? மனைவி தானே அல்லது கணவன் தானே பிள்ளைகள் தானே அப்படின்னு அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா? நம்ம விடக்கூடிய வார்த்தைகள் கோபத்துல வரும், வெறுப்புல நம்ம என்ன பண்ணுவோம், குடும்பத்துக்குள்ளேயே வார்த்தைகளை இது பண்ணுவோம். சில சமயத்துல டாமினேஷன், அதாவது அடக்குமுறையினுடைய வார்த்தைகளை நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். அதட்டுதல் அல்லது பெருமை, இப்படி பல வகையில குடும்பத்துக்குள்ளேயே என்ன இருக்கும். அதனாலதான் வேத வசனம் சொல்லுது, பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை கோபம் மூட்டாதிருங்கள் அப்படின்னா அந்த கோபம் மூட்டுதல் எப்படி நடக்கும்? நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல தான் பிள்ளைகள் என்ன ஆவாங்க, கோபமாவாங்க. புரியுதுங்களா? இதை நாமளே செஞ்சிருப்போம். நம்ம பெற்றோர்களுக்கு செஞ்சிருப்போமா, செஞ்சிருக்க மாட்டோம். அப்போ நம்முடைய வார்த்தைகள் எப்படி எல்லாம் இருக்கும், ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கும்? நிறைய சமயங்கள்ல குடும்பத்துக்குள்ளேயே ரொம்ப அலட்சியமான வார்த்தைகள் அதிகமா யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒருவேளை கணவனோ அல்லது சில சமயத்துல கணவனை மேற்கொள்ளக்கூடிய மனைவியோ என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அலட்சியமா அந்த வார்த்தையில அலட்சியமா அங்க இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த நாவுக்கான முக்கியத்துவம் எங்க வரதில்ல, குடும்பத்துக்குள்ள வரதில்லை. ஏன்னா இது நம்ம அன்றாடம் நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன பண்றோம், கணவன் மனைவினா என்ன பண்ணி ஆகணும், பேசி ஆகணும், அவங்க உரையாடி ஆகணும், பிள்ளைகளோடு பேசி ஆகணும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, பேசி ஆகணும். அப்படி பேசும்போது அந்த வார்த்தைகள் எப்படியாக இருக்கு என்பது நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய சமயத்துல நாம கவனிக்க தவறிடுறோம். சில சமயத்துல வெளியில பேச முடியாததெல்லாம் வீட்டுல போய் என்ன பண்ணிடுவோம், வெளியில ரொம்ப அமைதியா இருந்துட்டு வீட்டுல போய் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா அவங்களுடைய உணர்ச்சி எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தை வார்த்தையில வீரியமாக வெளிப்படும். இதனாலேயே நிறைய குடும்பங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும். நிறைய சமயங்கள்ல கணவன் மனைவி பிரிவதற்கு காரணங்களாக எவைகள் மாறுது, வார்த்தைகள் மாறிடுது. நிறைய சமயத்துல ஒருத்தவங்களுடைய ஈகோ எதுல வெளிப்படும், அவங்களுடைய வார்த்தைகள் அங்க வெளிப்படும் நம்ம பார்க்கிறோம். இது குடும்பத்துக்குள்ள. இப்ப உலகத்துக்குள்ள போகும்போது நண்பர்களை சந்திக்கிறோம். நண்பர்களை சந்திச்ச உடனேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், நாம ஒரு புதிய சிருஷ்டின்றத நம்ம அநேக சமயத்துல மறந்து, எல்லாரையும் நம்ம சொல்ல வரல, அந்த உணர்வு இருந்துட்டா சந்தோஷம். சில சமயத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த நண்பர்களை போலவே பேசி பழக ஆரம்பிச்சிருவோம். அவங்க எப்படி பேசுவாங்களோ அல்லது முந்தின காலங்கள்ல நம்ம எப்படி அவங்க கிட்ட பழகி இருப்போமோ அது போலயே பேச ஆரம்பிப்போம். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம பேசலாமா? பழைய நிலைகள்ல உலக நண்பர்களோடு அவங்க என்ன சிந்தையில, என்ன ஆவியில, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோகித்து என்ன புரிதல் அவர்கள் பேசிக் கொள்ளுவார்களோ அதே போல இப்ப மீண்டும் ஒரு முறை நாம் அப்படிப்பட்ட நண்பர்களை சந்திக்கும் போது நம்முடைய பேச்சுக்கள் நிறைய சமயத்துல மறந்துடுறோம். நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த உரையாடல்கள் தொடர ஆரம்பிச்சிருது. சரி, இதை விட்டுட்டு சொந்த பந்தங்களுக்கு மத்தியில நம்முடைய பேச்சுக்கள் அது எப்படி இருக்கு? நிறைய சமயங்கள்ல அந்த வார்த்தைகள், நம்முடைய பேச்சுக்கள், அதற்கான முக்கியத்துவங்களை வைத்து என்ன நடக்கும்? ஆமா, சில சமயத்துல நம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லாட்டினா அதுக்கு கூட என்ன வரும், வார்த்தையினாலேயே சண்டைகள் போகும். தெரியுங்களா? இதெல்லாம் எங்க நடக்கும்? முக்கியமான நிகழ்ச்சிகள்ல, ஒரு ஃபங்க்ஷன்ல, சொந்த பந்தங்களுக்கு மத்தியில என்ன நடக்கும்? இதெல்லாம் நடக்கிறத பார்க்க முடியும்.
அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள், இது போல பல வகையான பேச்சுக்கள் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம கவனிக்கும் போது வீணான வார்த்தைகள் அல்லது துன்புறுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்லது பிறரை கஷ்டப்படுத்தக்கூடிய, காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்று வார்த்தைகளுக்கு என்ன பண்ணலாம், லிஸ்ட் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். நிறைய இருக்கு. அப்போ அன்றாடம் நாமோ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உரையாடல்கள் எந்த நிலையில் நாமோ எல்லா இடங்களிலும் வைத்துக் கொள்கிறோம் என்பது முக்கியம். நாம புதிய சிருஷ்டிகள் என்றால் நம்ம வந்து போகக்கூடிய சபையினுடைய கூடுகையில் மட்டும் ஒரு புதிய சிருஷ்டியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன்கிட்ட நம்ம ஒப்பந்தம் பண்ணல. மாறாக அந்த ஒப்பந்தமே என்னன்னா, ஒப்பந்தத்தின் நாள் முதல் மரிக்கும் வரை, அந்த ஒப்பந்தத்தை, அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி முடிக்கும் வரை நம்முடைய ஜீவியத்துல சகலரோடும் யாவரோடும் நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கணும், கர்த்தரை போல அங்க இருக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் நிறைய சமயத்துல பாருங்க, மரியாதையற்ற பேச்சுக்கள் நம்முடைய வாயிலிருந்து வரும். மரியாதையற்ற பேச்சுக்கள், வார்த்தையில மரியாதை இல்லாத தனம். அப்போ நம்முடைய வார்த்தையில கூட என்ன இருக்கணும், பிறரை கனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். மரியாதையற்ற வார்த்தைகள். அதே போல உதாசீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இந்த உதாசீனப்படுத்துறதுனா என்ன? உதாசீனப்படுத்துறது, ஒரு வார்த்தை பேசினா கூட போதும், ஒரு மனுஷனுடைய இருதயத்தை நோக செய்யத்தக்கதாக அவங்கள ரொம்ப சர்வசாதாரணமாக உதாசீனப்படுத்தக்கூடிய, அவர்களை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல், அவர்களை துளி கூட மதிக்காமல் வார்த்தையில என்ன பண்ணுவாங்க, அதை வெளிப்படுத்துவாங்க. உதாசீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் இந்த மாம்சத்துக்கு நல்லாவே தெரியும். இந்த மாம்சத்துக்கு, இந்த விழுந்து போன மாம்சத்துக்கு யார் யாருக்கிட்ட எப்படி எப்படி எல்லாம் பேசணும், எந்தெந்த மனுஷர்கிட்ட எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும் என்று எதுக்கு தெரியும்? இந்த விழுந்து போன மாம்சத்துக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அதுக்கே என்ன நல்லா தெரியும், நல்லா தெரியும். அதன்படிதான் அதனுடைய விஷயங்கள் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும், அதனுடைய வேலைகளை அது செய்ய ஆரம்பிக்கும். அப்ப இது போல அருமையானவர்கள் இருக்குது. இவைகள் இல்லாமல் பாருங்க, இன்னைக்கு ஒரு டீ கடைக்கு டீ சாப்பிட போறோம். டீ கடைக்கு டீ சாப்பிட போறோம். இப்ப அங்க 2 பேர் பேசுறாங்கன்னு வைங்க, ஒரு 5 நிமிஷம் நம்ம அமைதியா இருப்போம். அதே இடத்துல தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம நின்றுட்டோம்னு வைங்க, அவங்க பேசுறதுக்கு காது கொடுத்து நம்ம நின்றுட்டோம்னு வைங்க, என்ன நடக்கும்? 5 நிமிஷம் தான் நம்ம அமைதியா இருப்போம். அடுத்து 10வது நிமிஷம் இந்த நாவு வாலண்டியரா உள்ள என்ட்ராகும். அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, முன்ன பின்ன கூட பார்த்திருக்க மாட்டோம். என்ன ஆகும், என்ட்ராகும். அவங்க பேசுறதுல நம்ம கருத்து சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், அவங்களுக்கு சில விஷயத்தை புரியறதுக்காக நம்ம அவங்களோட கலந்துருவோம். இதை நம்ம இந்த ரயில் பிரயாணத்துல எல்லாம் கவனிக்கலாம். இந்த ட்ரெயின்ல கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள போய் உட்காரும் போது எல்லாம் சைலண்டா உட்காருவோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அதிகமா பேசினாலோ வச்சாலோ இது பண்ணிட்டு வந்தாலோ அதிகபட்சம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருப்போம், அமைதியா இருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஒருவேளை அரசியல் பேசிட்டாங்கன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நாமளும் சேர்ந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருவோம். ஏதோ ஒன்று அவர்கள் பொதுவான காரியத்தை பேசுறாங்கன்னா, குடும்ப விஷயம் பேசுறாங்கன்னா நம்ம உள்ள போக மாட்டோம். ஆனா ஒரு பொதுவான ஒரு காமன் மேட்ரு பேசுறாங்கன்னா வாலண்டியரா அந்த நாக்கு என்ன பண்ணிரும், நான் உள்ள வரலாமான்னு அனுமதி எல்லாம் கேட்காது, என்ன பண்ணிரும், ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ட்ராகும். புரியுதுங்களா? அது மாதிரி தான். அப்ப இந்த நாவை என்ன பண்ண முடியாது, இந்த நாவை அடக்க ஒருவராலும் கூடாது என்று வேதம் சும்மா சொல்லல. அதனாலதான் புதிய சிருஷ்டிகளுக்கு தேவன் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான அறிவுறுத்தல்கள், ஆலோசனைகள், எச்சரிப்புகள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த நாவை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி பழக்கப்படுத்திக் கொள்ளணும், குடும்பமாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அல்லது யாரும் ஒருத்தருக்கிட்டையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நாவை எப்படி பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது இந்த நாவை எப்படி நம்ம ஒரு கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்துல தான் நம்முடைய வெற்றி அங்க இருக்குது. ரொம்ப முக்கியம். ஏன்னா மனதை அடக்க தெரியக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாவை அடக்க மறக்கும் போது அல்லது மறந்து போகும்போது அதனால் வரக்கூடிய விளைவுகள் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
ரொம்ப கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும். சரிங்களா? அதனாலதான் அருமையான சில எச்சரிப்புகளை நம்ம பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி இருக்கணும் என்பதை பார்க்கும்போது அதைத்தான் நம்ம ஆதார வசனத்துல பார்க்கிறோம். பிலிப்பியர் 1 27 வசனம் நீங்க வாசிங்க. பாருங்க, பவுல் பேசுறார், பிலிப்பி சபையாருக்கு பேசுறார். ஆக்சுவலி இந்த நிருபத்தை எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இருந்து எழுதுறாருன்னா, அவர் ஒரு சிறைச்சாலையில இருந்து எழுதிட்டு இருக்கிறார். இந்த பிலிப்பு நிருபம் முழுவதுமே மகிழ்ச்சியை பற்றி, சந்தோஷத்தை பற்றி பேசக்கூடிய விஷயம். சிறைச்சாலையில மரணத்தின் நிலைமையில இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தெய்வீக சித்தம் சார்ந்த காரியத்தில் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்று சந்தோஷமா எழுதின ஒரு நிருபம் இதுதான். ஏன்னா அந்த காலகட்டம் சாதாரணமான காலகட்டம் இல்லை. சரிங்களா? ஏன்னா தேவனுடைய ஜனங்கள் அதிகமாக துன்புறுத்தப்பட்ட காலங்கள், அது துன்புறுத்தப்பட்ட காலங்கள். நீரோ மன்னன் என்ன பண்ணார்னா, தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் இரவு நேர விருந்துக்கு தீப்பந்தங்களாக கொளுத்தி பயன்படுத்தின காலங்கள். தீப்பந்தத்துக்கு விறகு வைப்பாங்க இல்லைங்களா, அது போல யாரை வச்சுட்டாங்க? தேவனுடைய ஜனங்கள் மீது தீய வச்சுட்டு அந்த வெளிச்சத்துல விருந்து கொண்டாட்டம். அப்படிப்பட்ட துன்பமான காலங்கள்ல கூட தேவனுடைய ஜனங்கள் தெய்வீக ஏற்பாட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும் என்று மகிழ்ச்சியை பத்தி, சந்தோஷத்தை பற்றி முற்றிலுமாக எழுதிட்ட நிருபம் தான் இந்த பிலிப்பியர் நிருபம். இந்த நிருபத்துல பவுல் இப்ப அந்த சபையாருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்கள் மத்தியில் வாசிங்க. பாத்தீங்களா? நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும், நான் வந்தாலும் நான் வராவிட்டாலும் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு பாருங்க. எப்படி இருக்கணுமா? நீங்கள் ஒரே ஆவியிலே. அப்போ சபைக்கு ஒரே ஆவி தேவன் கொடுக்கிறார். அது என்ன ஆவி? கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் சிந்தை. சபை எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவின் ஆவியில, கிறிஸ்துவின் சிந்தையில சபை இருக்கணும். நீங்கள் எல்லாரும் ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று, சபை எப்படி இருக்கணுமா? ஒரே ஆவியில உறுதியாய் நிற்கணுமா. அப்புறம் ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருப்பீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். சபையாராகிய நாம் எதற்கு பாத்திரர்களாக மட்டும் நடந்து கொள்ளணுமா? கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்துவின் சுவிசேஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தெய்வீக ஏற்பாட்டினுடைய சத்தியத்தை விசேஷமாக சபையாராக நாம் செய்ய வேண்டிய மாபெரும் சுவிசேஷத்தின் வார்த்தைகள், சத்தியங்கள், இந்த காரியத்தை மட்டுமே நம்ம தலையாய கடமையாக எடுத்துக்கொண்டு நாம் சொல்லுகிறவர்களாக, பேசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏன்னா ஆதி காலத்துல இதை ஏன் எழுதிட்டார்னா, இந்த சுவிசேஷத்தை எங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பொறுப்பு அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு இந்த அழைப்பில் காணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பொறுப்பு அங்க இருந்துச்சு. அப்போ அதுல அவர்கள் முற்றிலுமாக தங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவே பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க ஒரே சிந்தையில நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரர்களாக மாத்திரம் என்ன பண்ணுங்க, நீங்கள் நடந்து கொள்ளுங்க. நடந்து கொள்ளுங்கன்னா வாழுங்க. நீங்க உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? இதுவாகவே இருக்கணும், இதுவாகவே இருக்கணும் என்கின்ற விஷயத்தை அங்க பேசுறார். அப்படின்னா ஆதி காலத்துல அப்போஸ்தலர்களும் திருச்சபையாரும் என்ன சிந்தையில ஒரு நாள்ல அவங்க கண் விழித்து என்ன சிந்தையில ஒவ்வொரு நாளும் அவர்கள் அவங்களுடைய வேலைகளை செய்து எப்படியாக ஒரு நாளை நிறைவு செய்வாங்க? அவங்களுடைய சிந்தனை எல்லாம் எதை பற்றி இருக்கும்? எப்படி கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்க்கணும்,
எப்படி சுவிசேஷத்தை சேர்க்கணும் என்று அவைகளை பற்றியே சிந்தித்து அவைகளை பற்றியே பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய யாருகிட்டையாக இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்படியாக சுவிசேஷத்தை சேர்க்கக்கூடிய காரியத்தை தவிர அவங்களுக்கு வேற விஷயங்கள் பேசக்கூடிய ஏற்பாடுகள் இல்லை. வந்த கதை, போன கதை, சோக கதை, குடும்ப கதை, சொந்த பந்தங்களுடைய கதை, இந்த வருத்தப்பட்டு உட்கார்ந்து அழுகிற கதை, இதையெல்லாம் என்ன அவங்க வாழ்க்கையில இருந்திருக்குமா இருக்காதா? கஷ்டங்கள் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? எல்லாமே இருந்திருக்கும். அதையெல்லாம் அவங்க எங்கேயாவது உட்கார்ந்து கூடி சேர்ந்து பேசினாங்கன்னு எங்கேயாவது வேதம் சொல்லுதா? எங்கேயாவது சொல்லுதா? பேதுரு எங்கேயாவது அவர் போயிட்ட இடத்துல அவருடைய சொந்த கதை பேசினாரு, குடும்ப கதை பேசினாருன்னு எங்கேயாவது இருக்குதா? பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. அது மாதிரி எந்த பதிவுகள் இல்லை. அப்போ அருமையானவர்களே, அப்ப ஆதிக்கால சபை என்பது யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய ஜீவியத்துல ஒரே சிந்தை, அந்த சிந்தைக்குரிய வேலைகளுக்கான பிரயாசங்கள் அவங்க வாயை திறந்துட்டா மேக்சிமம் எப்படித்தான் இருந்திருக்கு. சத்தியம் சத்தியம் என்கின்ற இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அங்க இருந்திருக்கு என்று பார்க்கணும். அவங்களுக்கு அனாவசியமாக தேவையில்லாத விஷயங்களை பேசுவதற்கான சமயங்களும் வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அவங்களுக்கு இல்லை. டைம் இல்லை, அவங்களுக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு இப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. ஒருவேளை நேரம் கிடைத்தால் கூட அந்த நேரத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஏற்பாட்டுல தான் அவங்க எல்லாம் வாழ்ந்து போயிருக்கிறாங்க என்கின்ற விஷயத்தை அருமையானவர்களே நம்மளால அங்க கவனிக்க முடிகிறது. அப்போ நாமெல்லாம் இன்னைக்கு இந்த யுகத்தினுடைய முடிவின் காலத்தில் ஜீவிக்கக்கூடிய நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? என்ன ஆவியில, எப்படிப்பட்ட பரிசுத்த சிந்தையில நாம் காணப்படணும்? நம்ம இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படிதான் இருக்கிறோமா? உலகத்துக்குள்ள, வேலையில, சக மனிதர்கள்கிட்ட, அல்லது நம்ம சகோதர சகோதரிகள் கிட்ட கூட நம்முடைய காரியங்கள் எப்படியாக இருக்கு? அப்போ ஒரு தெய்வீக நோக்கமும் சித்தமும் அற்ற உரையாடல்கள், பேச்சுக்கள் எல்லாத்தையுமே வேதம் என்னன்னு சொல்லுது தெரியுங்களா? கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லி. நம்மளுடைய பாஷையில கெட்ட வார்த்தை என்றால் என்ன சொல்லுவோம்? அசுசியான வார்த்தைகள் என்று சொல்லுவோம். அதெல்லாம் நம்முடைய சிந்தையில கூட வராது. ஆனா வேதம் சொல்ற கெட்ட வார்த்தை என்பது என்ன? வேதம் சொல்ற கெட்ட வார்த்தை என்பது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படாத எந்த வார்த்தையுமே என்னதான்? கெட்ட வார்த்தை தான். அப்ப மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடிய வார்த்தைனா என்ன? சத்தியத்தை தவிர பிரயோஜனத்தை தரக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது இருக்குதா? இப்போ பாருங்க, நம்ம எல்லாம் உட்கார்ந்து ஒரு டைம் எடுத்து உட்கார்ந்து பேசலாம். 1 மணி நேரம் மாறி மாறி பேசலாம். சத்தியத்தை தவிர ஏதாவது பேசலாம். அந்த வார்த்தையினால யாருக்காவது ஒரு வெளிச்சமோ ஒரு ஜீவனோ ஏதாவது வந்துருமா? வந்துருமா? எதுவுமே வராது, வராது. ஆனா அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுலதான் நம்ம என்ன எப்படி இருப்போம்? இந்த வீணான வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, என்னன்னே புரியாது. அந்த விஷயத்துல எப்படி இருப்போம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்போம். ஆனால் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்போ ஜீவன் உள்ள வார்த்தைகள்னா அது சத்தியத்தை தவிர எதுவுமே இல்லை. அப்படின்னா மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்கட்டும், பாதிப்பை தராத ஆசீர்வாதத்தை தரக்கூடிய விஷயங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது தேவனுடைய வார்த்தையை தவிர அல்லது தேவனுடைய வார்த்தை சார்ந்த நிலையில் நம்மளுடைய அணுகுமுறைகள், நம்முடைய பேச்சுக்கள், அல்லது தேவனுடைய சித்தத்தை தாங்கி பிடித்த சிந்தையில் நம்மளுடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுக்கள், ஒருவேளை குடும்பத்துல, தொழில்ல, சக மனிதர்கள் கிட்ட அவங்க கிட்ட போய் வசனம் பேச முடியாது. ஆனால் சத்தியத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய வார்த்தைகளை என்ன பண்ண முடியும்? மற்ற மனிதர்கள் கிட்ட நம்ம பேச முடியும். புரியுதுங்களா? அப்போ நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சுக்கள்ல மற்றவர்கள் யாருகிட்டையும் இல்லாத ஏதோ ஒன்று இவங்களுடைய பேச்சுக்கள்ல என்ன இருக்கு என்கின்ற அளவில் மற்றவர்கள் நம்முடைய வார்த்தைகள்ல புரிந்து கொள்ளுதல் அப்படி வர்றாங்களா? மற்ற மனிதர்கள் அப்படி வர்றாங்களா? வர்றதில்லை. ஏன் அப்படின்னா நாம அப்படி பேசுறது இல்லை. சத்தியத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய அதற்கு தகுந்த வார்த்தைகளே. அப்ப நம்முடைய சிந்தையில சத்தியம் இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடிய
அல்லது பாவமற்ற நிலைகள்ல நம்முடைய காரியங்கள், பேச்சுக்கள் எல்லாமே என்ன பிறருக்கு பிரயோஜனத்தை தரக்கூடிய வகைகள்ல அங்க இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிலாம் இருக்கா நம்மளுடைய வாழ்க்கையிலன்னா அதுதான் என்ன மாறுது, அது ஒரு கேள்வியாக மாறுது. அப்போ நம்முடைய நாவு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் அருமையானவர்களே அது சர்வ சாதாரணமாக அநேக விஷயங்களுக்குள்ள உள் நுழைந்து அதனுடைய வேலைகளை செய்யக்கூடியதாக அங்கு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையிலேயே நம்மளுடைய அன்றாட ஜீவியத்தினுடைய நிலைகளை நம்ம வைத்துக் கொண்டோம் என்றால் சகோதரர் பயன்படுத்துறாரு. எதுல பயன்படுத்துறாருன்னா ரீபிரிண்ட் 4770 அவர் பயன்படுத்தும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படியான நம்முடைய நாவுகள் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் இருக்கும்போது அது அசுசிப்படுகிறது. என்ன ஆகுதான்? அசுசிப்படுகிறது. அசுசினா என்ன புரியுதுங்களா? அசுசி என்பது ஒரு ஆரோக்கியமான நிலையை குறிப்பதில்லை, ஒரு ஆரோக்கியமற்ற நிலையை அது குறிக்கக்கூடியதாக அங்க இருக்குது. அடுத்து பாருங்க என்ன சொல்றாருன்னா, அது எதை அது பாருங்க அசுசிப்படுத்துகிறதுனா எதைனா மனங்களை, நம்முடைய மனங்களை அது அசுசிப்படுத்துகிறது. அப்ப நம்முடைய மனம் என்பது அது புதிய சிந்தை, புதிய மனதை அது குறிக்குது. அப்போ அந்த புதிய சிந்தையவே அது என்ன பண்ணுதான், பெரிய அளவுல டிஸ்டர்ப் பண்ணுதான் நம்முடைய நாவுகளை. நம்ம சரியாக அப்படின்னா இதுல என்ன நம்ம கவனிக்கிறோம்னா, நமக்குள் ஒரு ஜெனிப்பித்தல் இந்த அழைப்புக்குள்ள வரும்போது ஒரு பெரிய அளவுல அந்த ஒரு புதிய சிருஷ்டியினுடைய கருத்தரிப்பிக்கப்பட்ட போதே அது உள்ளுக்குள்ள நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அப்பெல்லாம் நம்ம ரொம்ப சரியான வார்த்தைகள், சரியான சிந்தனைகள், சரியான செயல்பாடுகளுக்குள்ள நம்ம இருந்திருப்போம். யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். அப்போ அதற்கேற்ற அங்கீகரிப்பு உள்ள அந்த புதிய சிந்தைகிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும், நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா காலங்கள் போக போக இந்த மாம்சத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க அப்போதும் இந்த புதிய சிந்தைகிட்ட இருந்து சத்தங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதை முன்னொரு காலங்கள்ல நம்ம செவிசாய்த்தது போல நம்ம என்ன ஆகிறது இல்ல. வருடங்கள் கடந்து போக போக நாம அந்த புதிய சிந்தைக்கு செவிசாய்க்க மறுக்கிறோம். என்ன பண்றோம்? மறுக்கிறோம். தைரியமா துணிகரமாகவே நம்ம மறுக்கிறோம். அப்படி மறுக்கும் போது என்ன ஆகுது, ஒரு சமயத்துல அந்த சத்தம் ரொம்ப தொலைவுல இருந்து வந்துச்சுன்னா என்ன மெல்லிய சத்தமா கேட்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆரம்பத்துல நல்ல உணர்வு பூர்வமாக இருந்துச்சு அந்த ஒரு புதிய மனதனுடைய சத்தம். அப்படின்னா ஏறத்தாழ நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக, ரொம்ப முக்கியமா நம்முடைய நாவுகளை சரியாக நம்ம வைத்துக்கொள்ள தவறும் போது அது முதலாவது நம்மளுடைய மனங்களை என்ன பண்ணுதான், அசுசிப்படுத்துகிறது. இப்படியே நம்ம விடும்போது இந்த மனம் ஏறத்தாழ மரத்து போகக்கூடியதாக மாறிடும். என்னவாக மாறிடும்? மரத்து போக ஆரம்பிச்சிடும். இந்த மரத்து போகக்கூடிய நிலை வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தான் பேசக்கூடிய சத்தியமற்ற எந்த வார்த்தைகளும் சரியானவைகள் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். நன்மைக்காக தான் நான் பேசுகிறேன் என்று அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் பிரயோஜனமாக தான் நான் பேசுகிறேன் என்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. நான் யாருக்கு விரோதமா பேசல, நான் யாருக்கு தீமையா பேசல, நான் பாவ வார்த்தைகள் நான் எதுவும் பேசல என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாகவோ எண்ணக்கூடியவர்களாகவோ அங்க அவங்க இருப்பாங்க. அப்ப அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா சகோதரர் நம்முடைய 7ஆம் தூதன் அவர்கள், நம்மளுடைய மனங்களை மட்டும் அசுசிப்படுத்தாமல் இது தொற்று நோயாக மாறும். அப்ப தொற்று நோய்னா என்ன? இப்ப எனக்கு வந்திருக்கக்கூடிய வியாதி எனக்குள்ள இருந்துட்டா பிரச்சனை இல்லை. தொற்றுனா இப்ப யாருக்கு வரும்? அவ்வளவுதான். இப்ப எனக்குள்ள ஒரு வியாதி இருக்குன்னா உங்களுக்கிட்ட வரும்னு அர்த்தம். இந்த வியாதி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும்? ஆமா, மற்றவர்களுக்கு பரவ ஆரம்பிச்சிரும். அப்போ பாதிப்பு மற்றவங்களுக்கும். அப்ப மற்றவங்களுடைய மனமும் சேர்ந்து என்னாகுதான், அது அசுசிப்படக்கூடிய ஒரு பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த நாவு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்படின்னா நம்முடைய உரையாடல், நம்முடைய பேச்சு எதளவுக்கு ஆபத்தை நமக்கும் பிறருக்கும் அது தரக்கூடியதாக இருக்குது. நம்ம நிறைய சமயங்கள்ல கவனிக்க தவறி நிறைய விஷயங்களை இழுத்து போட்டு நம்ம சர்வசாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்கள். இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க. அவங்களுக்கு எங்க ஆரம்பிச்சோன்னு தெரியாம ஆனா மணிக்கணக்கா போகும். 2 மணி நேரம் 3 மணி நேரம்.
ஒரு சகோதரன் சொல்லும்போது, ஒரு சமயத்துல ஒரு காலத்துல சொல்லும்போது, "வேற இந்த மாதிரி ஒரு நபர் ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நானும் ரொம்ப டயர்ட்ல வந்துட்டு நானும் ஃபோன் ஆன் பண்ணிட்டு படுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா, முழிச்சு பார்க்கிறேன். அப்போதும் நான் ஊன்னு கூட சொல்லல. நான் ஊன்னு கூட சொல்லல. ஆனாலும் அவரு விடாம பேசிக்கிட்டு இருக்கிறாரு." அப்படின்னா, இதுல நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு என்னன்னா, சில பேர் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் என்ன ஏதுன்னு தெரியாது. நமக்கு மத்தியில இன்னும் சில ஆபத்துகள் இருக்கு. சத்தியம், வசனம்ன்ற பேர்ல நெறைய சமயத்துல என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா, வசனம் பேசுவது போல ஆரம்பித்து, ஆனா வசனமும் அதனுடைய காரண காரியங்கள் போயி, வேற ஏதேதோ விஷயங்கள் என்னாக ஆரம்பிச்சிரும்னா, வார்த்தைகளாக, பேச்சுக்களாக அது போக ஆரம்பிச்சிரும். இப்படிலாம் பல ஆபத்தான விஷயங்கள் அங்க இருக்கு. அப்போ தொற்று நோய் இப்ப நம்மை மட்டும் பாதிச்சிருச்சுன்னா, இப்ப பாருங்க நான் சிந்திக்கிறேன் ஒரு சிந்தனை. இப்ப சிந்தனை எனக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இப்ப நீங்க சிந்திக்கிறீங்கன்னா, அந்த சிந்தனை உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அந்த சிந்தனையினால வெளியில யாருக்கும் என்ன இல்ல? பாதிப்பு இல்ல. ஆனா வார்த்தை அப்படி சொல்ல முடியுமா? வார்த்தை அப்படி சொல்ல முடியாது. வார்த்தை நம்மையும் சரி, மற்றவங்களுக்கும் சரி என்ன பண்ணிரும்? அது பெரிய ஒரு விளைவை, ஆபத்தை அங்க கொடுத்துரும் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா அருமையானவர்களே, இந்த நாவை பத்தி மீண்டும் சகோதரர் எல்லா இடங்கள்லயும் பதிவு பண்ணக்கூடிய வார்த்தையவே பதிவு பண்றாரு. பொதுவாகவே இந்த நாவினுடைய வல்லமை என்பது எந்த காரியத்தையும் அது என்ன பண்ணிருமா? எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். என்ன பண்ணிரும்? எல்லா இடங்களுக்கும் அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை செஞ்சிரும். அது உண்மையா, பொய்யா, நன்மையா, தீமையா என்றெல்லாம் பார்க்கவே பார்க்காது. ஆனால் விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா, விஷயம் உண்மையோ பொய்யோ, நன்மையோ நன்மை இல்லையோ, ஆனால் அதிக வார்த்தை என்பது நிச்சயமாகவே அது சீரழிவாக அது காணப்படும். என்ன பண்ணும்? ஒரு சீரான நிலைகளை அழிக்கக்கூடிய வேலைகளை என்ன பண்ணும்? எந்த வார்த்தைகளிலும் அதிகமான விஷயங்கள், உரையாடல்கள், பேச்சுக்கள் என்பது என்ன பண்ண ஆரம்பிக்கும்? நிச்சயமாகவே அது ஒரு சீரழிவின் தாக்கத்தை அது கொடுக்கக்கூடியதாக அங்க இருக்கும். அடுத்து சொல்றாரு, அதிகமா ஒருவேளை நீங்க எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாகவே அப்படிப்பட்ட வார்த்தைகள் இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கும். அப்ப இந்த வார்த்தை சில சமயத்துல புரியல. ஆனால் நன்கு சில விஷயத்தை கவனிச்சுட்டா, யாராவது 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுல யாரோ ஒருவரை இழிவாக தொடர்ந்து என்ன பேசக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அல்லது அவங்களுக்குள்ளேயே என்ன நடக்கும்? ஒருவர் இன்னொருவரையோ அல்லது இவர் இன்னொருவரையோ இழிவாக மாறி மாறி சிந்திக்கக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகும்? நடக்கும். அப்போ வார்த்தைகள் என்ன வர ஆரம்பிக்கும்? ஆமா, இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்களும் வரும். 3வது ஒரு பாயிண்ட் கொடுக்கிறாரு. நல் ஒழுக்கமற்று போவதற்கான வார்த்தைகளும் அப்படிப்பட்ட அதற்கான ஏதுவான நிலைகளும் உருவாகும்ன்றார். நல் ஒழுக்கமற்ற வார்த்தைகள். ஆமா, தொடர்ந்து வார்த்தைகள் என்ன பண்ணிரும்? போயிட்டே இருக்குன்னா, அந்த வார்த்தைகளினுடைய விஷயத்துக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்காமல் நம்ம கவனமற்று பேசுறோம்னு வைங்களேன், தாறுமாறான வார்த்தைகள் வாயில வர ஆரம்பிச்சிடும். தாறுமாறான கவனமே இல்லாம பேச ஆரம்பிச்சிருவோம். லூஸ் டாக் சொல்லுவாங்க. என்ன பேசணும், ஏது பேசணும், யாருகிட்ட பேசணும், எப்படி பேசணும்னு தெரியாம சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா? அதனுடைய விளைவுகள் தெரியாமல். அது போல நல் ஒழுக்கமற்று போவதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை உண்டு பண்ணும் என்று சகோதரர் பதிவு பண்றார். அது உண்மைதான், அது உண்மை. ஒருவேளை அந்த நாவை கட்டுப்படுத்த தவறி நம்முடைய அன்றாட உரையாடல் ஆரோக்கியமாக இல்லாமல் அது காணப்படுகிறது என்றால், நிச்சயமாகவே அவைகள் நல் ஒழுக்கமற்று போவதற்கான ஏற்பாடுகளும் அவைகளுக்குள்ள அங்க இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்ப இப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம உலகத்தாருக்கு மத்தியில போய் நம்ம எடுத்து நம்ம பேசுறோம்னு வைங்களேன், உலகத்தாருக்கு மத்தியில எடுத்து பேசுறோம்னு வைங்க, அவங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. இதுல இருக்கக்கூடிய சத்தியத்தின் ஏற்பாடு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களே சொல்றாங்க, வார்த்தை எப்படி இருக்கணுமா? நாவடக்கம் ரொம்ப முக்கியம். உலகத்தார் பேசுறாங்களா இல்லையா? பேசுறாங்களா இல்லைங்களா? ரொம்ப முக்கியம். கவனமா பேசணும். இப்படிப்பட்ட எச்சரிப்பான சிந்தனைகள் உலகத்தாருக்கு கூட அங்க இருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தார் அவங்களுடைய
எண்ணங்கள், சிந்தனைகள், எச்சரிப்புகளை கடந்து இதுல நமக்கு பெரிய சத்தியம் இருக்கு என்ற பார்வை என்ன ஆகணும், நமக்கு இருக்கணும். ஏன்னா நாவை வேதமே என்ன பண்றது இல்ல, அங்கீகரிக்கிறது இல்ல. இந்த நாக்கு என்னுடைய உடல்ல இருக்கு என்பதற்காக இந்த நாக்குக்கு நான் என்ன பண்ண முடியாது, நானே சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா அப்படின்னு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எப்போதுமே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நாம பேசக்கூடிய எந்த வார்த்தைக்கு நாமளே லாயரா மாறுவோம். புரியுதுங்களா? நாம பேசக்கூடிய வார்த்தைக்கு நாமளே லாயரா மாறுவோம். மாறி, இல்ல இந்த வார்த்தை இப்படியாக நான் பேசிட்டேன், இந்த அர்த்தத்துல பேசிட்டேன், நான் இதற்காக பேசிட்டேன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு வார்த்தைக்கு 1 மணி நேரம் விளக்கம் கொடுப்போம். அப்படின்னா நமக்கு நாமே லாயரா மாறக்கூடியவங்களாக ஆயிடுவோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப இதையெல்லாம் கவனிக்கும் போது நம்முடைய நாவுகளின் விஷயம், நம்முடைய உரையாடல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை நாம் கவனத்தில் வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப அந்த ஏற்பாட்டுல நாம் பார்க்கும்போது சில சமயத்துல அருமையான சகோதர சகோதரிகளே, தவிர்க்க முடியாத சில முக்கியமான சில காரியங்கள், காரணங்கள், குற்றங்கள் இதெல்லாம் இருக்கும்போது அதையெல்லாம் என்ன பண்ணுவோம், உலகத்தார் கூட சின்ன சின்ன காரியத்தை எடுத்து பேசுறாங்க இல்லைங்களா, அது போல நாமும் கூட சில விஷயத்தை நம்ம எடுத்து பேசுவோம். சில காரியங்கள் இருக்கும், பேசும்படியான சில காரியங்கள் இருக்கும், அல்லது சில குற்றங்களான விஷயங்கள் கூட இருக்கும். அவைகளை எல்லாம் எடுத்து பேசக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கு இல்லைங்களா. இப்போ அதுல நமக்கே தெரியும், இப்ப இதை பேசுவது பாவம் இல்லை என்று நமக்கு தெரியும், அல்லது பாவமே இல்லாமல் சில விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், சில குற்றங்களை எடுத்து நம்ம காமிச்சுக்கிட்டு இருப்போம், அவைகளை பேசிக்கிட்டு இருப்போம். அது பாவமாக உண்மையாகவே இருக்காது. ஆனாலும் ஆனாலும் சில விசேஷமான காரியங்களை எடுத்து பேசினாலும் கூட, சில குற்றங்களை எடுத்து பேசக்கூடிய ஏற்பாடுகள்ல நம்ம காணப்பட்டாலும் கூட, உண்மையாகவே நம்ம பாவத்தின் அடிப்படையில பாவம் செய்யாமல் நம்ம பேசினவர்களாக இருந்தாலும் கூட, சகோதரர் கொடுக்கிற எச்சரிப்பு என்ன தெரியுங்களா, என்ன அப்படின்னா, நிச்சயமாகவே பாவகரமான பேச்சுக்களாக அவைகள் இல்லாமல் இருந்தாலும் பாருங்க, தீமையின் முளைகள் முளைத்தெழுப்ப பண்ணிடுவதற்கு ஏதுவானவைகளாக இருக்கும். அப்போ நாம சில விஷயத்தை பேசும்போது கூட சில அவசியத்திற்காக எடுத்து பேசுவோம். அவைகள்ல பாவங்கள் இருக்காது, ஆனால் ஆனால் அவைகள்ல தீமை முளைத்து எழும்பாத படிக்கு நம்ம என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால், ரொம்ப ஜாக்கிரதையான சிந்தையில் நம்ம காணப்படணும். சில சமயத்துல பொறுப்பு நிமித்தம் நம்ம பேசுவோம், கண்டிப்பதற்காக நம்ம பேச வேண்டிய நிலைகள் அங்க இருக்கும், அல்லது ஒரு ஆரோக்கியமான நிலைமைகளுக்காக சில விஷயத்தை நம்ம பேச வேண்டியது இருக்கும். அவைகள் பாவங்கள் அல்ல என்றாலும் அவைகள்ல இருந்து தீமைகள் முளைத்து எழாதபடிக்கு நாம் மிகுந்த கவனத்தோடு நம்ம காணப்பட வேண்டும் என்றால், அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நாவு அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சில சமயத்துல நம்மளையே என்ன பண்ணிரும், பெரிய அளவுல பாதிப்புக்குள்ள அது கொண்டு போயிரும், தீமைகள் முளைத்து எழும்ப ஆரம்பிச்சிரும். அப்ப இந்த பார்வைகள் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அருமையான சகோதர சகோதரிகளே, இதன் அடிப்படையில தான் வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா, எந்த வகையிலுமே தீமைகள் முளைத்தெழும்பத்தக்கதான நிலைகள் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருப்பதனால நீங்க என்ன பண்ண வேணாம் அப்படின்னா, பாருங்க, இப்ப வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம், மணிக்கணும் 29வது வசனம், எபேசியர் 4:29. பாத்தீங்களா, என்னவா, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்ப வேதம் கெட்ட வார்த்தை என்று எதை சொல்லுகிறது, புரியுதுங்களா? நமக்கே தெரியாமல் தீமைகள் முளைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல. ஆகவே கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னா அடுத்து என்ன சொல்றாரு அதே வசனத்துல, பாத்தீங்களா, இவ்வளவுதான் முடிக்கிறார். வேதம் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய விஷயம் என்ன, பக்தி விருத்தி அல்லாத வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகள். புரியுதுங்களா? பக்தி விருத்தியை உண்டு பண்ணாத வார்த்தைகள், புதிய சிருஷ்டியினுடைய கணவன் மனைவி
அவங்களுக்குள்ள கூட அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பயபக்தியை கொண்டு வரவில்லை என்றால் அங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கல என்ற அர்த்தம். பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆரோக்கியமான உரையாடல் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு மத்தியிலேயே இல்ல. அப்ப குடும்பம் எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அது சத்தியத்தின் நல் வழியில அது காணப்படாது என்பதுதான் அவருடைய அர்த்தம். அப்ப குடும்பத்துக்குள்ளேயே என்ன இருக்கணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருக்கணும், ஆரோக்கியமான வார்த்தைகள். இப்படியே இந்த வசனத்தை எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணலாம். நம்முடைய அன்றாட ஜீவியத்தினுடைய அன்றாட நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலையுமே பக்தி விருத்திக்கு ஏதுவான அல்லது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியான வார்த்தைகளையே நீங்க என்ன பண்ணுங்க, பேசுங்க. அதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, கேட்கிறவர்களுக்கு. நிறைய சமயத்துல சில பேர் கேட்கவே மாட்டாங்க, ஆனாலும் நம்ம பிடிச்சி பேசிக்கிட்டே இருப்போம் அவங்க கிட்ட. புரியுதுங்களா? அப்போ இதுல கூட என்னன்னா, சில பேர் பேசும்போது கேட்பதற்கு விருப்பமா இருக்கிறாங்களா என்பதை கூட நம்ம கவனிக்கணும். அப்படி விருப்பமா இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில கூட நாம் எதை பேசணும்? சத்தியத்தை பேசணும். அப்போ இந்த ஏற்பாட்டுல நிறைய பேருக்கு விருப்பமே இருக்காது. உலகத்தார் விரும்ப மாட்டாங்க, நம்முடைய சொந்த பந்தங்கள் விரும்ப மாட்டாங்க, நண்பர்கள் விரும்ப மாட்டாங்க, நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் விரும்ப மாட்டாங்க. அத்தி பூத்தார் போல் அல்லது ரொம்ப ரேரா யாராவது நம்மளை புரிந்து கொண்டு அல்லது இந்த தேவனுடைய ஏற்பாட்டின் கீழ் ஒருவர் வருவதற்கான வழிகள்ல இருக்கிறார் என்றால் அப்படிப்பட்டவங்க நம்ம கிட்ட ஒரு கனெக்ஷன், ஒரு கான்டாக்ட் வைப்பாங்க தெரியுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய நாவை தாராளமாக திறந்து சத்தியத்தை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நம்ம குடும்பமாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அப்போ நாம பேசலாம். புரியுதுங்களா? மற்றபடி மற்றவங்களே என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம பேசுறத கேட்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேசினா சத்தியம் பேசணும், சத்தியத்தை எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. அப்போ எல்லாரும் விரும்புவாங்கன்னா நம்ம சத்தியம் பேச முடியாது. அப்போ இதுலயே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம நாவை எப்படி நாம ஆரோக்கியமாக அல்லது ஆரோக்கியமான உரையாடலை நம்முடைய நாவு அது தாங்கி பிடித்திருக்கும்படி, எது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் என்றால் அது வசனம், சத்தியம் அல்லது தெய்வீக ஏற்பாடு, தேவனுடைய திட்டம், அந்த தேவனுடைய திட்டங்கள் சார்ந்த விஷயம். இப்படி மனிதர்கள்கிட்ட ஒவ்வொருத்தையும் சந்திக்கும் போது தேவனுடைய திட்டம் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு தேவனுடைய சத்தியம் இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? எப்படி அவங்களுக்கு சாதகமாக அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எப்படி எல்லாம் நம்ம பேசலாம் என்ற அந்த ஒரு ஏற்பாடு நமக்குள்ள என்ன ஆகும்? வரும். தேவன் ஆவி தரும்போது அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? அப்போ வாயை திறந்தால் ஆரோக்கியமானவைகளை பேசுவதற்கான மனம் முதலாவது யாருகிட்ட இருக்கணும்? நம்ம கிட்ட அங்க இருக்கணும். அப்ப இந்த நாவை திறந்தால் நான் சத்தியத்துக்காக மட்டும்தான் திறப்பேன் என்று இருக்கும்போது என்ன நடக்கும்? நிறைய பேர் நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அப்ப பிரச்சனை என்னன்னா, நாம தான் தேடி தேடி போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சத்தியம் இல்லாத விஷயத்தை நிறைய பேர்கிட்ட பேசுறோம். புரியுதுங்களா? அப்ப ஆரோக்கியமான உரையாடலாக என்ன ஆகிறது இல்லை நம்முடைய வாழ்க்கையில. எந்த நாளும் கழிந்து போறது இல்லை. ஒண்ணு இல்லை, இந்த நாள் எடுத்துங்க, காலையில இருந்து இப்ப இந்த நேரம் வரை எடுத்துக்கங்க. நான் காலை துவங்கி இந்த நேரம் வரை, நான் இந்த ஒரு கூடுகைக்கு வரும் வரை, நான் எல்லாரிடத்திலையுமே ஆரோக்கியமான உரையாடலை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? நான் கையாண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? ஆரோக்கியமான உரையாடலைத்தான் நான் உரையாடி இருக்கிறேன் என்று நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பாத்தீங்களா? சரி, இந்த முயற்சியிலேயாவது இருந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? அப்படின்னா நமக்கு இது தெரியவே இல்லை. நம்ம இப்படித்தான் இருக்கணும். நம்ம யாவர்கிட்டையுமே நம்முடைய உரையாடல்கள், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய பேச்சுக்கள் என்பது எப்படித்தான் இருக்கணும் என்கின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்றது இல்ல, நம்ம கவனிக்க தவறினவர்களாக அருமையான சகோதர சகோதரிகளே அங்க இருக்கிறோம் என்கின்ற விஷயத்தை அங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அப்படின்னா நம்ம கிட்ட நல்ல வார்த்தை வருமா? வருமா? இங்க இருந்து நம்மளுடைய மாம்சத்திலிருந்து நல்ல வார்த்தைகள்லாம் வராது. ஆனால் நல்ல வார்த்தைகள் என்று எல்லாமே எங்கதான் இருக்குது? தேவனுடைய ஏற்பாட்டுல, அவருடைய வசனங்கள்ல தான் இருக்கு. அப்ப அவைகளை எவ்வளவாக நம்ம உட்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த இருதயம் எதனால் நிரம்பும். என்ன வசனம் என்ன சொல்லுது? உங்கள் இருதயம் எதனால் நிறைகிறதோ
அதையே உங்களுடைய நாவானது என்ன பண்ணும், வெளிப்படுத்தும். அப்படின்னா இருதயத்தின் நிறைவினால் ஆமா வாய் பேசும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப இருதயம் முழுவதும் தெய்வீக ஏற்பாடுகள் நிறைந்து இருந்தால் நம்ம வாயை திறந்தா எதுதான் வரும்? தேவனுடைய ஏற்பாடு தான் வரும். அதே போல தெய்வனுடைய ஏற்பாடுகள் நிறைந்த உரையாடல்கள் நம்ம மத்தியில காணப்படும் போது பாருங்க, கர்த்தர் பேசின வார்த்தைகளை கவனித்து நிறைய பேர் அவரை பார்க்க வந்தாங்க, அவர் பேசுவதை கேட்க வந்தாங்க இல்லைங்களா? அது போல மற்ற மனிதர்கள் இந்த மனுஷன்கிட்ட போனா மனசு நிம்மதியா இருக்கும், அல்லது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை இருக்கும் என்ற அளவுக்கு நம்முடைய காரியங்கள் இருக்குதா? அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை தரும்படியாக காணப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை அருமையானவர்களே நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்துல இன்னும் சகோதரர் சில விஷயங்கள் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வசனத்தின் அடிப்படையில் தான் கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் நம் வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். என்ன பண்ணுதா, என்ன சொல்றாரு? வேதம் சொல்லுகிற பிரகாரமாக கெட்ட வார்த்தை ஒன்றும் என்ன பண்ணக்கூடாதா, நம்முடைய வாயில இருந்து வரக்கூடாது என்று சொல்றாரு. ஒருவேளை ஏதேனும் சீரழிக்கும் தகவல் நம் கவனத்திற்கு துரதிர்ஷ்டவசமாக வந்திருக்குமானால் அது மேலும் பரவாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு ஹிண்ட் கொடுக்கிறார் பதர். என்ன கொடுக்கிறாரு? சில சமயத்துல நம்ம அமைதியாத்தான் இருக்கிறோம், ஆனா துரதிர்ஷ்டவசமான சில வார்த்தைகள், சில சம்பவங்கள், சில விஷயங்கள் நம்ம காதுக்கு வருது. சில சமயம் நம்ம ஒவ்வொரு நாளும் இது பண்ணா நம்ம சகோதர சகோதரிகள் நல்ல விஷயங்களை நம்ம காதுல வந்து சேர்க்கிறாங்க. நல்ல விஷயத்தை இந்த காதுல போடுவதை விட ஏதாவது ஒண்ணு, அல்லது சில சமயத்துல யாராவது போன் பண்ணாலும் என்ன வரும், பக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ இவர் போன் பண்றாரா, ஐயோ இவங்க போன் பண்றாங்களா, என்ன சொல்ல போறாங்களோ, யாரை பத்தி சொல்ல போறாங்களோ, என்ன ஒரு புது தகவல் வரப்போகுதோ அப்படின்னு சில பேர் ரொம்ப எக்ஸைட்மெண்டாவே இருப்பாங்க, ரொம்ப எதிர்பார்ப்போடயே இருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் புது புது செய்திகளை கொடுப்பது, புது புது தகவல்களை கொடுப்பது அப்படின்னு. இப்போ இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு துரதிர்ஷ்டவசமானது. அப்படின்னா நல்ல விஷயங்கள் இல்ல. ஒருவேளை யாரை பற்றியோ சம்திங், நம்முடைய சகோதர சகோதரிகளை பத்தி ஏதோ ஒன்று நம்ம காதுகள்ல என்ன பண்றோம், கேள்விப்படுறோம். இதுலயும் நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா காதல கேள்விப்படக்கூடிய விஷயம் என்று வரும்போது யாரோ ஒரு சகோதரன் ஒண்ணு சொல்றார், காதல நம்ம என்ன பண்றோம், வாங்குறோம். இதை நம்ம அப்படியே விட்டுறணும், அவ்வளவுதான், முடிஞ்சு. அதே போல எல்லா விஷயத்தையும் அப்படி காதுக்கு வர செய்தின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா சில சமயத்துல சில பேருடைய காரியங்கள் தேவன் வெளிப்படையாகவே என்ன பண்ணியிருப்பாரு, அவருடைய நீதியான காரியங்கள், தீர்ப்புகள் எல்லாமே அவர்கள் பேர்ல போயிருக்கும் போது அந்த சம்பவங்களும் வெளியாகும். சில சமயத்துல அவங்களுடைய செயல்பாடுகளே வெளியாக்கிரும், அவங்களுடைய நிலைகளை, அவங்களுடைய விஷயங்களை வெளியாக்கிரும். அப்படிப்பட்ட ஏற்பாட்டுல நம்ம என்னன்னா தெரிந்து கொண்டு அமைதலா இருக்கணும். அதற்காக சில சமயத்துல என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான ஒரு தவறான காரியங்கள்ல கூட நாம என்ன பண்ணுவோம்னா தனியா ஒரு சில நிலைப்பாடுகள் எடுத்துருவோம். அப்படி பண்ணக்கூடாது. இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏதோ ஒருவர் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறார், ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு காரியம், ஒரு வார்த்தை அல்லது ஒரு சம்பவம் வருது. அது நல்லதோ கெட்டதோ நமக்கு தெரியாது. இந்த காதுல வரும்போது நம்ம என்ன பண்ணிடணும், மேக்சிமம் அதை நம்மளோடையே இருக்கும்படியாக பார்த்து கொள்ளணும். நம்ம செய்வோமா? ஒரு செய்தி நம்ம காதுக்கு வருது, அந்த செய்தி நம்மளே வைத்துக் கொள்ளுவோமா? அதான் கேள்வி. மேக்சிமம் அது நடக்கிறது இல்லை இல்லைங்களா? சகோதரர் இதைத்தான் சொல்றார், ஒருவேளை ஏதேனும் சீரழிக்கும் தகவல் அப்படின்னா இந்த விஷயத்தை சொன்னால் நிச்சயமா நல்ல நிலைகள் அங்க வராது, ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை வராது, அல்லது பிரச்சனைகளோ, கலகங்களோ, பிரிவினைகளோ ஏதோ ஒன்று வரும். அதுதான் சீரழிக்கும் வார்த்தைகள், புரியுதுங்களா? அல்லது சீரழிக்கும் தகவல் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை குலைக்கக்கூடிய, அல்லது பகையை உண்டு பண்ணக்கூடிய, கசப்பை உண்டு பண்ணக்கூடிய, அல்லது ஏதோ ஒண்ணு நல்ல ஒரு நிலையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் தகவல் காதுக்கு வந்துச்சுன்னா பாருங்க, நம் கவனத்திற்கு துரதிர்ஷ்டவசமாக வந்திருக்குமானால்
அது மேலும் பரவாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவங்க சொல்லிட்டு போறாங்கன்னா அது நமக்கு தேவையில்லை. பட் நாம் என்ன பண்ணக்கூடாது? ஆமா, நாம் அதை நாமளும் சேர்ந்து அவரோடு சேர்ந்து அவைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை என்ன பண்ணக்கூடாது? நாமோ செய்யக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா இந்த விஷயத்துல நிறைய சமயத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பலவீனம் அடைஞ்சிடறோம். நாம் சில சமயத்துல சில பேருடைய நாவு ரொம்ப வல்லமையானதாக இருக்கும், சத்தியத்தின் விஷயத்துல இல்ல. ஆகாத போகாத விஷயங்களை பேசி தீமைகளை கொண்டு போய் சேர்ப்பதில் வல்லமையான நாவுகளாக இருக்கும். அப்படிப்பட்ட நாவுகளுக்கு நாம் செவி சாய்க்க கூடாது என்பதுதான் நமக்கான எழுத்துக்கள். அதனாலதான் சத்தியமில்லாத சில வீணான விஷயங்கள் 2 பேர் பேசுறாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ண வேணாம், நீங்க அமர வேணாம் என்கின்ற சத்தியத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இப்ப நம்பிக்கைக்குரிய ஒரு நபரே தொடர்ந்து நம்ம மத்தியில் ஆரோக்கியமற்ற சில விஷயங்களை தகவல்களை கொண்டு வர்றாரு அப்படின்னா அவர் எப்படி நம்ம புறக்கணிக்கணும் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒன்று, அவர் எவ்வளவு பெரிய நெருக்கமாக வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு நமக்கு பிடிச்சவராக வேணாலும் இருக்கட்டும், என்ன பண்ணக்கூடாது. ஆமா, இதுல இன்னும் ஆபத்தான விஷயங்கள் இருக்கு. ஏதோ சத்தியத்துக்காகவும் சபைக்காகவும் முற்றிலுமா அவங்க மட்டுமே பிரதிநிதி போல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில வார்த்தைகளை பிரயோகிப்பாங்க. பூமியிலேயே சத்தியத்துக்காக நாங்க தான் அவ்வளோ கடுமையா உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பேர்ல அவங்களுடைய மன வருத்தங்கள், கஷ்டங்கள், காரியங்கள், கசப்புகள் எல்லாத்தையும் மற்றவங்ககிட்ட கொண்டு போய் எப்ப பார்த்தாலும் எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியான விஷயங்கள்ல மற்றவர்களும் செவி சாய்த்து விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்களும் நமக்கு என்ன ஆகக்கூடாதுன்னு நமக்கு வரக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே அவர்கள் ஒன்று கூடிக்கொள்ளும் போது அல்லது அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும்போது முடிந்த அளவுக்கு அவர்கள் படித்துக் கொண்ட சத்தியங்களை தவிர என்ன பண்ண வேணாம், நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டாம் என்கின்ற காரியங்களை பார்க்கிறோம். அப்போ ஏதோ ஒரு தவறான தகவல்கள் அல்லது கஷ்டமான தகவல்கள் வருதுன்னா அது நமக்குள்ளேயே வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். அப்ப இந்த இடத்துல எது முக்கியமா வருதுன்னா, நீங்க உங்க வாயை திறக்காதீங்க. இதுதான் பாயிண்ட். என்ன சொல்ல வர்றாரு? இந்த மனசு ரொம்ப அடிக்கும், பயங்கரமா அடிக்கும். ஐயோ, யாருக்கிட்டையாவது என்ன பண்ணணும், யாருக்கிட்டையாவது கேட்ட விஷயத்த நம்ம சார்பில் ஒரு 10 பேர்ட்டையாவது நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா என்ன, அப்பதான் இது அடங்கும். அப்பயும் அடங்காது. ஏன்னா இந்த இந்த மாம்ச இறுதியும் அது போல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும், அப்படியே தங்களுக்குள் போட்டு அதை புதைக்கக்கூடியவர்களாக அங்க இருந்து பழகி கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, மற்றவர்களுக்கு கேடு உண்டு பண்ணும் விதத்தில் நாவை பயன்படுத்துவது என்பது சுபாவம் மனிதனுடைய தன்மையா அல்லது இதற்கும் தீய ஆவிகளுக்கும் சம்பந்தம் உள்ளனவ பாருங்க உள்ளதாவென நாங்கள் சில நேரம் சிந்தித்து பார்த்ததுண்டு என்று சொல்றார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பேசுறார். என்னன்னா, மற்றவங்களுக்கு கேடை உண்டு பண்ணக்கூடிய விதத்துல நாவை பயன்படுத்தக்கூடிய விஷயம், இது சுபாவம் மனிதனுடைய விஷயமா அல்லது ஒரு சுபாவம் மனிதனுடைய விஷயத்துல ரொம்ப முக்கியமா விழுந்து போன தீய ஆவிகள்னா என்ன, விழுந்து போன தூதர்கள் இதுல ஏதாவது சம்பந்தப்படுறாங்களான்னு கூட நான் சிந்திச்சு பார்த்திருக்கிறேன் அப்படின்னு 7ஆம் தூதன் பதிவு பண்றார். இதை படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடங்களுக்கு முன்பாக சகோதரர்களாக சில ஆரோக்கியமான சில உரையாடல்கள் உரையாடிக்கிட்டு இருக்கும்போது சத்தியம் சார்ந்த விஷயங்களை பேசும்போது இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப அருமையா ஒரு சகோதரன் நமக்கு சொன்னது இன்னமும் நம்ம நினைவுகள்ல இருக்குது. விழுந்து போன தூதர்கள் இவ விசேஷமா இந்த காலகட்டங்கள்ல அவர்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில அவர்கள் அதிகமாக அவர்கள் யாருக்கு மத்தியில காணப்படுவாங்க அப்படின்னா நமக்கு மத்தியில தான் காணப்படுவாங்க. புரியுதுங்களா? யாருக்கு மத்தியில? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில தான் காணப்படுவாங்க. ஒருவேளை நமக்கெல்லாம் ஆவிக்குரிய கண்கள் இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றிலும் விழுந்து போன தூதர்கள் நிரம்ப கிடக்குறாங்களாம். எப்படியா? சரி, எதுக்கு நம்ம மத்தியில இருக்கிறாங்க அப்படின்னா நன்மை செய்வதற்கா, நம்மளை பாதுகாப்பதற்கா? எதுவுமே இல்லை. ரொம்ப முக்கியமா நம்மளுடைய விஷயங்களை ரொம்ப ஆழமாக கவனிக்கக்கூடியவர்களாகவும் சமயம் கிடைக்கும் போது நம்மை வீழ்த்துவதற்கும் நம்மளை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதற்கும்
ரொம்ப முக்கியமா கலகங்களையும் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணக்கூடிய வேலைகளை ரொம்ப சரியான நேரத்துல செய்வாங்களாம். அது ஸ்டார்ட் ஆன உடனே அவங்களுக்குள்ள பயங்கர சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருக்குமா. உதாரணத்துக்கு 2 சகோதரர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலே 2 சகோதரர்கள் அவங்க பேசும்போது அந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ள தவறான புரிந்து கொள்ளுதலுக்குள் போவதற்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை பிறழச் செய்வான். இந்த விழுந்து போன தூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வார்த்தைகளை பிறழச் செய்து தவறான அர்த்தங்களில் அடிப்படையில அவர்கள் புரிந்து கொண்டு கசப்புகள் பிரச்சனைகள் இப்படி உண்டு பண்ணக்கூடிய வேலைகளை செய்வாங்களாம். இப்ப யோசிச்சு பாருங்க. நாம நினைக்கிறோம் நிறைய சமயத்துல நம்ம பேசுவதெல்லாம் நல்லது பேசிக்கிட்டு இருக்கிறோம், சரியா பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஏன்னா விழுந்து போன தூதர்கள் யாரை கட்டுப்பாட்டுல எடுப்பாங்க? யார் அவங்க கண்ட்ரோல்ல எடுப்பாங்க? யார் ஒருவர் தன்னுடைய கண்ட்ரோல்ல இல்லையோ அப்ப அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்குவாங்க. அப்படின்னா நாவு நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா நாவை யார் கண்ட்ரோல்ல எடுத்துருவா? புரியுதுங்களா? நம்முடைய நாவு நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னா ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறான்ப்பா அப்படின்ட்டு விழுந்து போன தூதர்கள் என்ன பண்ணிடுவாங்க, என்னென்ன விஷயத்தை செய்யணுமோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில அல்லது தேவனுடைய அருமையான ஜனங்களுடைய குடும்பத்துக்குள்ள அவங்களுடைய எல்லா நிலைகளுக்குள்ள ரொம்ப அழகான என்ன பண்ணிட்டு போயிடுவான், எல்லா வகையான ஆபத்தான நிலைகளுக்கான விஷயத்தை வார்த்தைகள்ல உண்டு பண்ணி விட்டு போயிடுவாங்க விழுந்து போன தூதர்கள். அப்ப சகோதரர் 7ஆம் தூதன் அவர்கள் பாருங்க, அவருடைய காலங்கள்ல இதை சிந்திச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன மாதிரியான நிறைய தீய விஷயங்கள்லாம் போயிருந்தால் இதை அவர் சிந்திச்சிருப்பாரு. இது தீய ஆவிகளின் வேலையா, பிறருக்கு கேடை உண்டு பண்ணக்கூடிய, ஆமா உண்மை, என்னை எதை பற்றியும் யோசிக்காமல் அநேகருக்கு கேடை உண்டு பண்ணக்கூடிய சர்வசாதாரணமான வார்த்தைகள் விஷயங்கள் இன்னைக்கு உலகத்துல எல்லா மனுஷனும் செய்யறாங்க இல்லைங்க, பாத்தீங்களா? அது போல தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில கூட இருந்திருக்கு. அதை பார்த்துதான் என்ன சொல்றாரு அவர், இது ஒருவேளை விழுந்து போன பாபம் மனிதனுடைய விஷயத்தையும் மிஞ்சின காரியமா இருக்கிறதுனாலதான் அவர் எந்த சிந்தைக்கு போறாரு அவரு. ஒருவேளை தீய ஆவிகளின் வேலையாக இருக்குமா என்று கூட நாங்கள் சிந்தித்தது உண்டு என்று அவர் சொல்றாரு. உண்மை இருக்கலாம், இல்லாமல் இருக்காது. ஆகவே அருமையானவர்களே, அப்போ பாருங்க நம்முடைய நாவு நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க சில வசனங்களோடு பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். நம்ம தீத்து 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் நம்ம வாசிக்கலாம். தீத்து 3:2 பாருங்க. ஒருவனையும்னா என்ன, யாரையுமே யார் ஒருத்தரையுமே என்ன பண்ண வேணாம், தூசியாமலும். அடுத்து பாருங்க, சண்டை பண்ணாமலும். அப்ப சண்டை பண்ணனா கூட அதுல என்ன வரும், அந்த சண்டையில வார்த்தைகள் எப்படி வரும், ரொம்ப அன்பா வருமா? அன்பா வருமா? சண்டையில வார்த்தை அன்பா வருமா? வராது. சண்டை போட்டு நல்ல வார்த்தைகளை பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கிறோமா? நம்ம சகோதர அன்பு பயங்கரமா பலப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ சண்டை பண்ணாமலும் எப்படி இருக்கணுமா? பொறுமை உள்ளவர்களாய். பாருங்க, அடுத்து பாருங்க, எல்லா மனுஷருக்கும் பாருங்க. அப்படின்னா சார்ந்த குணமுடையவங்க நாவ திறக்க மாட்டாங்க. வள கொலன்னு பேசும்படியாக அல்லது எதாவது வாய்ப்பு கிடைச்சிருச்சான்னு பேசிக்கிட்டே இருப்பதற்கு நாவ என்ன பண்ண மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க. ஒருத்தர் அதிகமா பேசுறாருன்னா அவர்கிட்ட சார்ந்த குணம் இல்லை என்று நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னா அவர்கிட்ட என்ன இல்ல, சார்ந்த குணம் இல்ல. அப்போ நம்மளுடைய சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் என்ன ஆகணுமா, தெரிந்திருக்கணும்னு வசனம் சொல்லுது. நாம் யார், நம்ம எப்படிப்பட்ட சார்ந்த உடையவங்க என்பது எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கணும்னா ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த நாவை வீணான விஷயங்களுக்கு திறக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அதே போல அருமையான சண்டைகள் என்பது இருக்கக்கூடாது, தூசிக்க கூடாது யாரையும். வாசி முடிச்சிட்டீங்களா? வாசி முடியும். பாத்தீங்களா, இதை சொல்லி முடிக்கிறாரு. ஏன் இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாருன்னா, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வார்த்தைகளின் விஷயத்தை நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும் என்பதை கர்த்தர் எப்படி சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம்
34வது வசனம் பாருங்க. மத்தேயு 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எடுத்து பேசுகிறீர்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு எப்படி தப்பிக்கொள்வீர்கள்? எப்படி உங்களால் நலமானவைகளை பேச முடியும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் சொல்றார். அப்போ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசக்கூடிய நிலைமைகள்ல ஆரோக்கியமற்ற பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் அல்லாத விஷயங்களை நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கும்போது நாம யாரா? விரியன் பாம்பு குட்டிகள். அப்படின்னா விரியன் பாம்புன்னா என்ன? மற்றவங்களுக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைதான். பாம்பினுடைய நாவுல இருந்து ஒரு விஷம் தான் வரும். புரியுதுங்களா? அதனாலதான் விரியன் பாம்பு குட்டிகளே, பிரயோஜனமற்ற வார்த்தைகளை பேசக்கூடிய, ஆரோக்கியமற்ற வார்த்தைகளை பேசக்கூடிய நபர்களை கர்த்தர் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற கோபத்துக்கு நீங்க தப்ப முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா 36வது வசனம் வாசிங்க. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு குறித்து பாத்தீங்களா என்னவா? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். அப்போ நம்ம பேசுனா அந்த வார்த்தைகள் வீணான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. ஆனா வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து என்ன பண்ணி ஆகணுமா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தேவன் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு கூட கணக்கு கேட்பானா. ஏன் அப்படின்னா பாருங்க, நம்முடைய வார்த்தையின் விஷயங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதோ அந்த தாக்கத்தின் அடிப்படையில் நம்ம பேரில் என்ன நடக்கும்? நாம தேவன்கிட்ட கணக்கு கொடுக்கணும். என்ன காரணத்துக்காக இந்த வார்த்தைகள்? அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா அதுக்கு கிரெடிட் இருக்குது, அதுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. ஒருவேளை பாதிப்பு, தாக்கம், கசப்பு அல்லது ஏதோ ஒன்றை உருவாக்குது அப்படின்னா நிச்சயமா அதுக்கு என்ன பண்ணி ஆகணுமா? கண்டிப்பாக நாம் கணக்கு கொடுத்தே ஆகணும். நியாய தீர்ப்பின் நாளிலே. அப்படின்னா நியாய தீர்ப்பு இப்ப எங்க போயிட்டு இருக்கு? சபையில். நியாய தீர்ப்பு நம்ம பேர்ல தான் இப்ப போயிட்டு இருக்கு, நம்ம கிட்ட தான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப ஒவ்வொன்றை குறித்தும் ஒவ்வொரு வார்த்தையை குறித்து கணக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா டீட்டெயில்டா பேசுறாரு பாரு. ஒவ்வொரு வார்த்தையை குறித்த கணக்கு சொல்லணும். அதனாலதான் அருமையானவர்களே, இந்த நாவை என்ன பண்ண வேணாம்? அடக்கி ஆளக்கூடிய விஷயம். மனதை கட்டுப்படுத்திடுறோம், ஆனா நாவை கட்டுப்படுத்த ஒருவராலும் கூடாது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் யாக்கோபு எழுதினாலும் கூட நமக்கு எப்படி இதை கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார்? உங்கள் நாவை திறக்கணும் அப்படின்னா நீங்க சத்தியத்துக்காக மட்டும் திறந்துருங்க, அல்லது ஆரோக்கியமான விஷயங்களுக்காக மட்டும் என்ன பண்ணிருங்க, நீங்க திறந்துருங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான விஷயங்களுக்காக மட்டும் திறந்துருங்க. அப்ப இதை சார்ந்த உரையாடல்கள் மட்டுமே எல்லா இடத்திலையுமே ஆசீர்வாதத்தை நிலையாக தங்க வைக்கும். அது இன்னும் சில வசனங்கள் பாருங்க. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? எவ்வளவு லிஸ்ட் போடுறாரு பாருங்க. மீண்டும் வாசிங்க. இப்பொழுது கோபம், மூர்க்கம், பொறாமை இதெல்லாம் இருந்துட்டாலே நம்ம வாயில இருந்து வார்த்தைகள் எப்படி வரும்? தூஷணமான வார்த்தைகள் வந்துடும். மேல பட்டியலிட்டு இதன் அடிப்படையில் இருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தூஷண வார்த்தைகளாக புறப்படும். அப்போ இப்படியாக தூஷண வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம், எச்சரிப்பு கொடுக்குது வேத வசனம். அடுத்து பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரனே, பாத்தீங்களா? அப்படின்னா நாம் எதை சிந்தித்தால் நம்முடைய இருதயம் நிரம்புமோ அதை பத்தி வேதம் சொல்லுகிறது. புரியுதுங்களா? புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்பு எதுவோ,
சத்தியம் எதுவோ இதை பத்தி மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருங்க. அப்படின்னா இது நம்ம இருதயம் என்ன பண்ணும்? இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்ம இருதயத்தை நிறைக்கும். இப்ப வாயை திறந்தா என்ன வரும்? இருதயம் முழுவதும் நாம இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் ஆரோக்கியமானவைகளை மட்டுமே சிந்தித்து நிரப்பி வைத்தால் இப்ப வாயை திறந்தா என்ன வரும்? புரியுதுங்களா? மற்றவங்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்க ஆரோக்கியமான உரையாடல், அன்பான உரையாடல், ஆசீர்வாதமான உரையாடல்கள், சரிங்களா, சம்பாஷணைகள், வார்த்தையினுடைய பரிமாறுதல்கள், இதெல்லாமே என்ன இப்படித்தான் அங்க இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப ஆசீர்வாதமாக அது அங்க இருக்கும். ஆகவே வசனம் சொல்லக்கூடிய விஷயம், இறுதியான வசனம் கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பாத்தீங்களா? உங்களுடைய வசனம் அப்படின்னு நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வசனம் போல இருக்கணுமா? அது எப்படி இருக்கணுமா? கிருபை பொருந்தினதாக. அடுத்து ரொம்ப முக்கியம், உப்பால் சாரம் ஏற்றப்பட்டதாக. அப்படின்னா நிறைய பேர் சாரமே இல்லாம, உப்புச்சப்பு இல்லாம பேசுறதா சொல்லுவாங்க தெரியுங்களா? ஐயோ, உப்புச்சப்பு இல்லாம பேசிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பேசினால் என்ன இருக்கணும்? சாரம் ஏற்றப்பட்ட வார்த்தையாக, கிருபை பொருந்திய வார்த்தை. அப்படின்னு வார்த்தையில கூட என்ன இருக்கணுமா? கிருபை இருக்கணும் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கவனிக்கத்தக்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆகவே அருமையானவர்களே, இந்த அடிப்படையில நம்மளுடைய அன்றாட உரையாடல்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, இப்ப அவைகளை பத்தி நம்ம சிந்திக்கும் போது, ஒருவேளை நம்ம தற்பரிசோதனை பண்ணும்போது, என்னுடைய ஜீவியத்துல ஒவ்வொரு நாளும் என்னுடைய அன்றாட உரையாடல் எதன் அடிப்படையில் இருக்கிறது? யாவரிடமும் என்னுடைய காரியங்கள், என்னுடைய வார்த்தைகள், இந்த நாவானது எப்படி இருக்கிறது என்று நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? ரொம்ப ஆழமாக நம்ம சிந்திக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த நாவை பற்றிய கவலையும் அக்கறையும் இல்லாமல் நம்ம விட்டு விட்டோம் என்றால் நிச்சயமாகவே அது என்ன பண்ணிரும்? நம்ம படித்திட்ட, நமக்கு எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய வசனங்களாக இருக்கட்டும், அதற்கான விளக்க உரைகளாக இருக்கட்டும், நிச்சயமாகவே நமக்கு கேட்டை, நமக்கு பாதிப்பை அது நமக்கு கொடுக்கக்கூடியதாக அங்க இருக்கும். ஒருவேளை நம்ம கவனத்தோடு இருந்து நம்ம காணப்பட்டால், இருதயத்தை அடக்க பழகி கொண்டு, நாம் மனதை அடக்க பழகி கொண்டு வளரக்கூடிய நாம் நாவையும் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? அதையும் நாம கட்டுப்படுத்துவது கடினம். ஆனால் அதை எதற்கு பழக்கப்படுத்திடணும்? வசனங்களை, சத்தியங்களை, ஆரோக்கியமானவைகளை மட்டும் பேசுவதற்கு பழக்கப்படுத்தி விட்டுட்டோம்னா அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? அது வாயை திறந்தா என்னதான் நடக்கும்? சத்தியமும் மற்ற காரியங்கள் மட்டுமே நடக்கக்கூடியவைகளாக அங்க இருக்கும். ஆகவே நம்முடைய அன்றாட உரையாடல்கள் அது எப்படியாக இருக்கு என்பதை நாம சிந்தித்து நிதானித்து, இனி வரக்கூடிய காலங்கள் அருமையானவர்களே, நாம் வசனத்துக்கு தகுந்தாற் போல நாம் காணப்படுவதற்கு, நாம் நடந்து கொள்வதற்கு தேவன் நம் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.